அனைவருக்கும் வணக்கம். ஒரு இனிய செய்தி. வரும் செப்டம்பர் 22, 2025 திங்கட்கிழமை முதல் ஜிஎஸ்டி 18% 0% குறைக்கப்பட்டுள்ளது. இதன் எதற்கு பொருந்தும் என்றால் இன்சூரன்ஸ் செக்டார். உதாரணமாக திரு எக்ஸ் என்பவர் லைஃப் இன்சூரன்ஸ் பிரீமியம் கடந்த 5 ஆண்டுகளாக 1,00,000 ரூபாய் பிரீமியம், அதற்கு 18% ஜிஎஸ்டி என்று 1,18,000 ஆண்டு ஒன்றுக்கு செலுத்தி கொண்டிருந்தார். இதுவே இனிமேல் செப்டம்பர் 22 அதற்கு மேல் அவருடைய டியூ டேட் கெடு தேதி வந்தால் அவர் 1,00,000 மட்டும் கட்டினால் போதும். ஏனென்றால் ஜிஎஸ்டி 0%. இதனால் அவருக்கு 18,000 ரூபாய் மிச்சமாகின்றது, சேமிப்பாக கிடைக்கின்றது. இதேபோல் திரு ஒய் என்பவர் ஹெல்த் இன்சூரன்ஸ் என்று அழைக்கக்கூடிய மெடிக்கல் இன்சூரன்ஸ் பிரீமியம் கடந்த 3 ஆண்டுகளாக ரூபாய் 59,000, 50,000 + 18% ஜிஎஸ்டியுடன் 9,000 சேர்த்து 59,000 கட்டி கொண்டிருந்தார். இனிமேல் செப்டம்பர் 22 அதற்கு பிறகு கெடு தேதி வந்தால் அவர் 50,000 மட்டும் கட்டினால் போதும், அவருக்கு 9,000 ரூபாய் சேமிப்பாக கிடைக்கின்றது. இப்பொழுது சில கேள்விகள் எழுகின்றது. சார், எனக்கு செப்டம்பர் 18, 2025 கெடு தேதி. நான் இதை தாமதமாக டிலேய்டு பேமெண்ட்டாக 22 அதற்கு மேல் செலுத்தினால் எனக்கு என்ன சதவிகிதம்? இதற்கு 18% தான், 0% கிடையாது. இதேபோல் செப்டம்பர் 20, 21 கெடு தேதி இருக்கிறது. அதற்கு கருணை நாட்கள் என்று சொல்லக்கூடிய கிரேஸ் பீரியடை சேர்த்து நான் 22 அல்லது அதற்கு மேல் செலுத்தினால் என்ன %? இதற்கும் 18% செலுத்த வேண்டும், 0% கிடையாது. மூன்றாவது, இது தனி நபர் காப்பீட்டிற்கு மட்டுமே பொருந்தும். அதாவது இண்டிவிஜுவல் எல்ஐசி பிரீமியம், இண்டிவிஜுவல் ஹெல்த் இன்சூரன்ஸ் பிரீமியம், மெடிக்கல் இன்சூரன்ஸ் பிரீமியம், குரூப் இன்சூரன்ஸுக்கு இந்த சட்டம் பொருந்தாது. இதன் மூலம் கிடைக்கக்கூடிய சேமிப்பு தொகையை கொண்டு நீங்கள் கன்சியூமர் டியூரபிள் குட்ஸ், ஒயிட் குட்ஸ் என்று சொல்வார்கள், அதில் ஏசி, வாஷிங் மெஷின் போன்றவற்றில் நிறைய ஜிஎஸ்டி சதவிகிதம் குறைக்கப்பட்டிருக்கிறது. அதில் முதலீடு செய்தும் பயன்பெறலாம். பார்த்து ரசித்ததற்கு நன்றி, வணக்கம்.